25 வயது இளைஞராக இந்திராவின் சர்வாதிகாரத்தை எதிர்த்தவர் பிரதமர் மோடி. இன்றைய இளைஞர்கள் எமர்ஜென்சி கால நினைவுகளை மனதில் கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி எழுதிய புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். நாட்டின் அரசியல் அமைப்பை குறைத்து மதிப்பிட்டு அவசர நிலையை கொண்டு வந்தவர்களை இளம் இந்தியர்கள் மறந்துவிடக்கூடாது என உத்தராகண்ட் மாநிலத்தின் நைனிடால் நகரில் உள்ள குமாவுன் பல்கலை விழாவில் பேசும்போது துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் கேட்டுக் கொண்டார். சீனாவின் கிங்டாவோ நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீனா சென்றார். இன்று நடைபெறும் கூட்டத்தில் இந்திய உயர்நிலை குழுவிற்கு அவர் தலைமை வகித்து பேசுகிறார். ஈரானில் உள்ள இந்தியர்களை மீட்கும் பணி தொடர்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் 296 இந்தியர்கள் மற்றும் 4 நேபாள நாட்டினர் விமானம் மூலம் நேற்று மாலை டில்லி வந்தனர். இதுவரை 3154 இந்தியர்கள் ஈரானிலிருந்து மீட்கப்பட்டு இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றத்தில் கைது செய்யப்பட்டு ஈரான் சிறையில் இருக்கும் 3 பேருக்கு அந்நாடு மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. மேற்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் உள்ள சிறையில் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. விண்வெளி பயணம் துவக்கத்தின் போது இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா, என் அன்பான நாட்டு மக்களே, 41 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விண்வெளியில் இருக்கிறோம். இது ஒரு அற்புதமான பயணம். வினாடிக்கு 7.5 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகிறோம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் என விண்வெளியில் இருந்த மக்களுடன் சுபான்ஷு சுக்லா பேசினார். சென்னை பெருங்குடியில் செயல்படும் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியர் விடுதி மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மாணவ மாணவியர் விடுதிகளிலும் முறையான அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னுடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே எம்எல்ஏ சீட் வழங்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாமகவில் எனக்கே அதிகாரம், என்னை சந்தித்து கட்சியில் பொறுப்பு வாங்கிய நிர்வாகிகள்தான் தேர்தலில் போட்டியிடுவார்கள். தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது பற்றி இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. வெற்றி பெறும் கூட்டணியாக எங்கள் கூட்டணி அமையும் என ராமதாஸ் தைலாபுரத்தில் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருளுக்கு இணை பொதுச் செயலாளர் பதவியை டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அவரை சேலம் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி அன்புமணி ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். அந்த பொறுப்புக்கு சரவணன் என்பவரை அவர் நியமித்துள்ளார். சிபிஎஸ்இ பள்ளி 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு முதல் 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்பட உள்ளது. முதல் கட்ட தேர்வுகள் பிப்ரவரியிலும் 2வது கட்ட தேர்வுகள் மே மாதத்திலும் நடைபெறும். தமிழக வேளாண் பல்கலை மற்றும் அண்ணா பல்கலை வேளாண்மை பிரிவில் இளம் அறிவியல் படிப்பு ஆகியவற்றிற்கான மாணவர் சேர்க்கையின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விழுப்புரத்தை சேர்ந்த திவ்யா என்ற மாணவி தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். கடலூரை சேர்ந்த ஹம்தா 2வது இடத்தையும், அதே ஊரை சேர்ந்த இலக்கியா 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறார். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான தேதியை வரும் ஜூன் 29 வரை நீட்டித்து தமிழக மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில தினங்களாக பெய்த தொடர் மழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. 5 அருவியில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்த போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆனால் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் கிருஷ்ணா செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானார். தனிப்படை போலீசார் 2 நாட்களாக அவரை தேடி வந்த நிலையில் சென்னையில் கிருஷ்ணாவை பிடித்தனர். அவரை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அவருக்கு இரத்த பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளது. இதில் கிருஷ்ணாவும் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானால் கைது செய்யப்படுவார் என போலீசார் தெரிவித்தனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையம் செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற உள்ளார். 140 கோடி இந்தியர்களின் நம்பிக்கை, வாழ்த்துக்களுடன் சுபான்ஷு விண்வெளிக்கு செல்கிறார் என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். இந்திய வரலாற்றின் 2 அத்தியாயமான அவசர நிலை பிரகடனப்படுத்தி 50 ஆண்டு நிறைவடைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அந்நேரத்தில் இந்திய ஜனநாயகத்தையே காங்கிரஸ் கைது செய்தது போல் இருந்தது என கூறியுள்ளார். அவசர நிலையின் இருண்ட நாட்களை நினைவில் வைத்திருப்பவர்கள் அல்லது அந்த காலத்தில் துன்பப்பட்ட குடும்பங்கள் தங்கள் அனுபவங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். இது 1975 முதல் 1977 வரையிலான
அவமானகரமான காலத்தின் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். அவசர நிலை பிரகடனம் என்பது ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதல் என அவசர நிலை பிரகடனத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அமைச்சர் JB நட்டா பதிவிட்டுள்ளார். 50 ஆண்டுகள் கடந்த பிறகும் காங்கிரஸ் கட்சி அதே மனநிலையுடன் வாழ்கிறது என்றும் விமர்சனம் செய்துள்ளார். இந்தியாவுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், தண்ணீர் பிரச்சினை, வர்த்தகம் மற்றும் பயங்கரவாதம் உட்பட நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்துக் கொள்ள இந்தியாவுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஈரான் மீதான அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அவர்களால் நீண்ட காலம் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது. இரு நாடுகளுக்குமான போர் நிறுத்தம் சிறப்பாக போய்க் கொண்டிருக்கிறது என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஜூலை 1 முதல் ரயில் கட்டணத்தை சிறிதளவு உயர்த்த ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளது. ஏசி அல்லாத எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணம் செய்பவர்களுக்கு 500 கிலோமீட்டருக்கு மேலான பயணத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசாவும், ஏசி பெட்டிகளில் பயணிப்போருக்கு 500 கிலோமீட்டருக்கு மேல் 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதமும் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. திருச்சி தொட்டியத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த நகை மற்றும் வைப்புத் தொகை பணத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வங்கி முன்பாக வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தொட்டியம் போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். முன்னாள் பிரதமர் VP சிங் பிறந்த நாளையொட்டி VP சிங் புகழை நாளும் போற்றுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய நிலப்பரப்பில் மண்டி கிடந்த ஆதிக்க இருள் அகற்றிட சமூக நீதி எனும் பேரொளியை தூக்கி சுமந்த விடிவெள்ளி சமூக நீதி காவலர் VP சிங். ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்ட வரலாற்றை திரிபுகளால் மாற்றுவது மீண்டும் அடிமைத்தனத்துக்கே வழியமைக்கும் முயற்சி என்பதை இளம் தலைமுறைக்கு எடுத்து சொல்வோம் என ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் இன்று 2வது நாளாக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைப்பு ரீதியாக 40 இடங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் என்னதான் சிண்டு முடியும் வேளையில் ஈடுபட்டாலும், அவதூறுகளை பரப்பினாலும், முருக பக்தர்கள் மாநாட்டைப் போல வரும் 2026 சட்டசபை தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றே தீரும். அதை தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்து முடிப்பார் என தமிழக பாஜக தெரிவித்துள்ளது. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதன் 50ஆம் ஆண்டு நிறைவில் காங்கிரஸ் ஆட்சியின் இந்திரா காந்தியின் கொடுங்கோல் ஆட்சியை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம். ஓராண்டு முழுவதும் இதை செய்வதுதான் நாம் ஜனநாயகத்திற்கு செய்யும் மரியாதை என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், முருக பக்தர்கள் மாநாட்டில் ஈவேரா அண்ணாதுரையை இழிவுபடுத்தியது தவறு, யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது என பேட்டியளித்தார். பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே உள்ள பிரச்சனையால் கட்சி நிர்வாகிகள் மனவேதனையில் உள்ளோம். இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என பாமக MLA அருள் கூறினார். சேலத்தில் அன்புமணி தலைமையில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்க கூடாது என்பதற்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகவில்லை. இதய பிரச்சினை காரணமாகவே அட்மிட் ஆனேன் என்றும் தெரிவித்தார். திருப்பூர் குமரானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் இந்து முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவராக பதவி வகித்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை வீட்டின் அருகில் மர்ம நபர்களால் பாலமுருகன் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலமுருகன் கொலை சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடக்கிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற உதவியாளர் பணி நியமன தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது சம்பந்தமாக துணைநிலை கவர்னர் மற்றும் முதல்வரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். பாஜகவிற்கு அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது, அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். தமிழகத்தில் 7.18% முஸ்லிம்கள் உள்ளதால் அதற்கு ஏற்றாற்போல் கூட்டணியில் 2026 சட்டசபை தேர்தலில் கூடுதல் இடம் கேட்போம் என அவர் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் மாவட்டம் தோறும் சென்று கள ஆய்வு செய்து வருகிறார். ஆய்வின் போது முடிந்த திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். அந்த வகையில் இன்றும் நாளையும் வேலூர் மற்றும் திருப்பத்தூரில் ஸ்டாலின் கள ஆய்வு செய்ய உள்ளார். இதற்காக அவர் சென்னை சென்ட்ரலிலிருந்து சீரடி விரைவு ரயிலில் காட்பாடிக்கு சென்றார்.
எமர்ஜென்சியை காங்கிரஸ் அரசு அமல்படுத்தியது. அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சியினர் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டனர் என மத்திய நிலக்கரித்துறை இணை அமைச்சர் ஸ்ரீ சதீஷ் சந்திர துபே கூறினார். பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டு தணிக்கைக்கு பிறகே நாளிதழ்கள் வெளியானது. ஆனால் இன்று அதே காங்கிரசார் அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் என பொய் வேடமிட்டு மக்களிடம் உலா வருகின்றனர் என அவர் கூறினார். ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தேசிய அளவில் வளர்த்திட வேண்டும் என்ற நோக்கில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். பாமகவில் இரு தலைவர்களின் பிரச்சினையால் கட்சியின் கட்டமைப்பில் எந்த பாதிப்பும் இல்லை. பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டதை கொண்டாட முடியவில்லை. கட்சியினருக்கு மன வருத்தம் உள்ளது, ஆனால் மனஸ்தாபம் இல்லை என முரளி சங்கர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் எந்த புகைச்சலும் இல்லை, எங்கள் கூட்டணி சுமூகமாக உள்ளது என நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். எங்கள் கூட்டணிக்குள் ஏதாவது பிரச்சனை வர வேண்டும் என எதிர்க்கட்சியினர் ஆசைப்படுகிறார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளாகத்தான் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என அவர் கூறினார். ஆர்பிஐ தனது ரெப்போ வட்டி விகிதத்தில் 1% குறைத்துள்ளதால் வங்கிகள் தங்கள் வைப்புத் தொகை விகிதங்களை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும், இதனால் சேமிப்பு கணக்குகளின் வட்டி விகிதங்கள் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த அளவை எட்டியுள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மேலும் இது நாட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் சாமானிய மக்களை நேரடியாக பாதிக்கிறது என கடுமையாக சாடி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த வாரம் லண்டனில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆசியான் நாடுகளுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை செய்வது என்பது முட்டாள்தனம், ஆசியான் நாடுகள் சீனாவின் பி அணி என்றும் விமர்சித்து பேசியிருந்தார். அவரது இந்த கருத்துக்கு சீனாவின் பி அணி என முத்திரை குத்துவது பொறுப்பற்றது மற்றும் அவமானகரமானது என காங்கிரஸ் கருத்து தெரிவித்திருந்தது. இந்நிலையில் பியூஷ் கோயல் பேசியதற்கு ஆசியான் துணைத் தலைவர் அதிருப்தி தெரிவித்த ஊடக அறிக்கையை இணைத்து இது இந்திய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த மற்றொரு அடி என விமர்சித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் ராசாவிற்கு நாவடக்கம் தேவை என விமர்சித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிவிட்டுள்ளார். மேலும் கைத்தட்டல்களுக்காக எதையாவது உளறுவது ஆபத்தானது என கூறியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து பேச ராசாவிற்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முருக பக்தர்கள் மாநாடு என்ற போர்வையில் ஈவேரா, அண்ணாதுரை ஆகிய இருபெரும் தலைவர்களை விமர்சித்து இந்து முன்னணி வீடியோ வெளியிட்டது கண்டனத்துக்குரியது என அதிமுக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனநாயகத்தை முடக்கி எதிர்த்தவர்களை எல்லாம் சிறையில் தள்ளி அடக்குமுறைகளை ஏவிவிட்டு கொடுங்கோல் ஆட்சி நடத்தியவர் இந்திரா காந்தி. இத்தகைய ஜனநாயக விரோத கொடும் செயல் இந்திய வரலாற்றில் நடந்ததே இல்லை என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கொடுங்கோல் ஆட்சி நடத்தியவரின் வாரிசான ராகுல் இப்போது அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேடிக்கை காட்டி வருகிறார். பாஜகவை அரசியலமைப்புக்கு எதிரி என்கிறார் என விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து ஹிந்தி கற்றுக்கொள்ளப்படும் என மும்மொழி கொள்கை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு அம்மாநில துணை முதல்வர் அஜித் பவார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 1 முதல் 4ஆம் வகுப்பு வரை ஹிந்தி கற்பிக்க கூடாது, 5ஆம் வகுப்பிலிருந்துதான் தொடங்க வேண்டும். மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து மராத்தி கற்க வேண்டும், சரளமாக படிக்கும் மற்றும் எழுதும் திறனை பெற வேண்டும் என அஜித் பவார் தெரிவித்தார். ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு உறவினர்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். வட இந்தியாவில் ஆஷாட அமாவாசை என இந்த தினத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் அதிகாலை முதலே பக்தர்கள் புனித நீராடினர். பின்னர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் உள்ள ஒரு செங்கல் சூளையில் திடீரென சிறுத்தை ஒன்று நுழைந்தது. அங்கு வேலை செய்து கொண்டிருந்த மிகிலால் என்ற வாலிபரை தாக்கியது. அந்த வாலிபர் சிறுத்தையுடன் கட்டி புரண்டு சண்டை போட்டார். அங்கிருந்தவர்கள் இளைஞரை மீட்க போராடினர். இறுதியில் சிறுத்தையிடமிருந்து இளைஞர் ஒரு வழியாக தப்பித்தார். அவர் காயத்துடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடித்துச் சென்றனர். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் விமானங்களுக்கு பறவைகள் பெரும் தொல்லையாக இருப்பதால் பறவைகளை விரட்ட விமானங்கள் புறப்படும் போதும் தரையிறங்கும் போதும் பட்டாசுகள் வெடிக்கப்படுகின்றன. இதற்காக 12 இடங்களில் 30 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு ராக்கெட்டுகள், குண்டுகள் மற்றும் மேலே சென்று 3ஆக பிரிந்து வெடிக்கும் ஸ்கைஷாட் ஆகியவை வெடிக்கப்படுகின்றன. இதற்காக நாள் ஒன்றுக்கு 3.24 லட்சம் ரூபாய் செலவில் பட்டாசுகள் வெடிக்கப்படுவதாகவும், பட்டாசு வெடிக்கும் ஊழியர்களுக்கு மட்டுமே ஒரு மாத சம்பளமாக 7.20 லட்சம் ரூபாய் செலவாகிறது என்றும் சொல்லப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதா என்பது குறித்து அம்மாவட்ட கலெக்டர் விளக்கம் அளித்துள்ளார்.
வயநாட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக பெய்து வரும் மழையால் முண்டக்கை பகுதியில் உள்ள ஆற்றில் மண் கலந்த நீர் பாய்ந்து வருகிறது. நிலச்சரிவு ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை என தெரிவித்துள்ளார். விண்வெளிக்கு புறப்படும் முன் இசையமைப்பாளர் A.R. ரகுமானின் பாடலை இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விரும்பி கேட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு ARR இசையில் பின்னணி பாடகர்கள் உதித் நாராயணன், ஹரிகரன் இணைந்து பாடிய ஷாருக் கான் நடிப்பில் வெளியான ஹிந்தி படமான ஸ்வதேசி படத்தில் யூன் ஹி சலச்சல் பாடலை ரசித்து கேட்டு ரிலாக்ஸ் ஆனார். ஜம்மு காஷ்மீரின் பாக்ஷி நகர் பகுதியில் திருட்டில் ஈடுபட்ட நபரை அரை நிர்வாணமாக்கி செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலமாக போலீசார் அழைத்து வந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. திருடிய நபரின் கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் போலீஸ் ஜீப் மீது அவர் அமர வைக்கப்பட்டு ஊர்வலமாக சென்ற வீடியோ பரவி வருகிறது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கடந்த வாரம் வியட்நாம் சென்று திரும்பிய நிலையில் தற்போது மீண்டும் லண்டன் சென்றுள்ளார். பாரதிய ஜனதாவினர் மத்தியில் அவரது பயணம் விமர்சனம் பெற்றுள்ள நிலையில் தங்கை பிரியங்காவின் மகள் மிராயா வத்ராவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக ராகுல் லண்டன் சென்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் ஊடக மற்றும் விளம்பரத்துறை அதன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. வயநாட்டில் பெய்து வரும் கனமழையால் சூரல்மலையின் முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. மேப்பாடி மற்றும் முண்டக்கையில் மீண்டும் மண் சரிவு மற்றும் பலத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக அப்பகுதிகளில் கனமழை பெய்து பெய்லி பாலம் அருகே வெள்ளம் பாய்வதால் அங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேலில் நடக்கும் போர் பதற்றம் காரணமாக அங்குள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். ஈரானிலிருந்து இதுவரை 2858 பேர் தாயகம் வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் கடல்வழி பாதுகாப்பை உறுதி செய்ய 6 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்று கடலோர பகுதிகளில் நடந்தது. காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை இந்த ஒத்திகையை கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், காவல்துறை ஆகிய துறைகள் இணைந்து நடத்தின. தேனி ஸ்ரீ கணேச கந்தபெருமாள் கோயில் ஆஷாட நவராத்திரி விழா இன்று தொடங்கியது. 9 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. முதல் நாளான இன்று மங்கள வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தஞ்சை பெரிய கோயிலில் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா கோலாகலமாக துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. மகா வாராகி அம்மனை வழிபட்டு பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கிராமத்தில் உள்ள ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தீர்த்த குளங்களில் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் ஊஞ்சல் வைபவம் விமரிசையாக நடந்தது. அம்மனுக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு வண்ண வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் எழுந்தருளினார். மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை விளாச்சேரியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் களிமண் பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் களிமண் பொம்மைகளுக்கு தொழில்துறை மற்றும் உற்பத்தி மேம்பாட்டுத்துறையின் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இதனால் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றின் பூர்வீக பாசன பகுதிகள் பயன்பெறும் விதமாக வைகை அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையில் இருந்து வினாடிக்கு சுமார் 4000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட வைகை கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவைக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல தேனி, தென்காசி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 27, 28 ஆகிய 2 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் விற்பவர்கள் மட்டுமின்றி பயன்படுத்துபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுத் தருவதோடு சொத்துக்கள் முடக்கப்பட்டு வருவதாக இந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல இயக்குநர் அரவிந்தன் கூறியுள்ளார். திருப்பூரில் இந்து முன்னணி நிர்வாகி பாலமுருகன் கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பாலமுருகனின் மனைவி கூறியுள்ளார். யாருக்கும் துரோகம் இழைக்காதவர் பாலமுருகன். தற்பொழுது அவரையே கொலை செய்துள்ளார்கள். இந்த கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வந்த நபர் மாடியின் மேலே இருந்து கீழே குதித்ததில் காயமடைந்த நபர் பலியானார்.
இந்த சம்பவம் தொடர்பாக சைதாப்பேட்டை 18வது நீதிபதி பார்த்திபன் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினார். மாடியின் கதவு திறந்திருந்தது குறித்தும் விசாரித்தார். திருச்சி துறையூரில் 108 கோடியே 90 லட்சம் மதிப்பில் புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் மற்றும் 11 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளை அமைச்சர் நேரு தொடங்கி வைத்தார். கலெக்டர் பிரதீப் குமார், எம்எல்ஏக்கள் ஸ்டாலின், குமார், தியாகராஜன், கதிரவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூரில் 550 படுக்கைகள் 16 அறுவை சிகிச்சை மையங்களுடன் கட்டப்பட்டுள்ள அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 4 சிறுவர்கள் கொத்தடிமைகளாக இருந்து வாத்து மேய்த்துக் கொண்டிருந்தனர். இதுபற்றி அறிந்த வருவாய்த்துறையினரும் போலீசாரும் சென்று விசாரணை நடத்தினர். 4 பேரின் பெற்றோருக்கும் ஆண்டுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் கொடுத்துவிட்டு கொத்தடிமையாக வைத்துள்ளனர். 4 சிறார்களையும் மீட்ட போலீசார் ஆந்திராவைச் சேர்ந்த பாண்டி பத்மா, பாண்டி லாரன்ஸ் ஆகியோரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்ட புதிய கலெக்டராக பதவியேற்றுக் கொண்ட நாரணவரை மணீஷ் சங்கர் ராவ் மக்கள் நலப் பணிகளையும் வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் முழுவீச்சில் செயல்படுத்துவேன் என உறுதியளித்தார். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து பனியன் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். தமிழக அரசு மூலம் புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்பு உள்ள கடல் 6 மாதங்களுக்கு பிறகு திடீரென 80 அடிக்கு உள்வாங்கியுள்ளது. அதன் ஆபத்தை உணராமல் பாசி படிந்த பாறைகள் மீது ஏறி பக்தர்கள் புகைப்படம் எடுத்தனர். டாஸ்மாகில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றுவோரை அமர்த்தாமல் தனியாக ஊழியர்களை நியமிக்க கோரி டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் வழக்கு தொடர்ந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை இன்று ஹைகோர்ட்டில் நடந்தது. அப்போது ஊழியர்களின் குறைகளை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்தது. தொடர்ந்து இத்திட்டம் தொடர்பாக மனுதாரர் சங்கம் அந்த குழுவை அணுகலாம் என தெரிவித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இது சம்பந்தமாக மனு தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் ஜூலை 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மதுரை கலெக்டர் ஆபீஸில் இன்று கலெக்டராக பிரவீன்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மக்கள் எளிதில் எண்ணை அணுகி தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம் என கலெக்டர் தெரிவித்தார். ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய வலியுறுத்தி மன்னார்குடி தலைமை தபால் நிலையம் முன்பு மருந்து வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒரே மருந்து ஒரே விலை என்ற திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். பழவேற்காடு அருகே சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகையில் படகு மூலம் கடல் வழியே அதானி துறைமுகத்திற்குள் ஊடுருவ முயன்ற 9 பேரை கடலோர பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 டம்மி வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், நில அளவை அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்கள் இன்று ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸ் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பணிச்சுமையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும். கோட்டை ரயில் நிலைய பகுதி ரயில்வே பணிகள் விரைவில் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி புதிய கலெக்டர் சரவணன் தெரிவித்தார். பொதுமக்கள் அனைவரும் தன்னை சுலபமாக எந்த நேரமும் தொடர்பு கொண்டு தங்களது கோரிக்கைகளை அளிக்கலாம் என்றார். ஹோசூர் பாரதிதாசன் நகரில் வசிப்பவர் முனாப் அலி. இவர் தனது குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்த நேரத்தில் வீட்டின் முதல் மாடியில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகின. பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் தீயில் உருகின. தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஹோசூர் போலீசார் விபத்து குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் பஸ் நிலையத்திலிருந்து 52 பயணிகளுடன் சென்னை மாதவரத்துக்கு அரசு பஸ் புறப்பட்டது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் திடீரென பழுதாகி நின்றது. தள்ளி பார்த்தும் ஸ்டார்ட் ஆகவில்லை. இதனால் பயணிகள் வேறு பஸ்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டனர். கட்டணம் வசூல் செய்யும் இடத்தில் பஸ் நின்றதால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் பஸ்ஸை அப்புறப்படுத்தினர். KRS அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட 50,000 கன அடி தண்ணீரும் கபினி அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட 12,000 கன அடி தண்ணீரும் நாளை இரவு ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே என்பது ஏழை நடுத்தர மக்களின் பயணங்களுக்கானது மட்டுமல்ல, அது அவர்களது அன்றாட வாழ்வில் ஓர் அங்கம். எனவே ரயில் கட்டணங்களை உயர்த்த வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
மேலும் ஏசி பெட்டிகளை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சாதாரண வகுப்பு பெட்டிகளை குறைக்க வேண்டாம் என வலியுறுத்தி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆதி மனிதர்களின் நினைவு சின்னங்கள் உள்ளன. தனியார் தோட்டத்திற்கு ரோடு அமைக்கும் பணிக்காக தற்போது நினைவு சின்னங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. சட்டவிரோத பணிகளுக்கு துணை போவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக KRS அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் KRS அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 30,000 கன அடியிலிருந்து 50,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி வாயிலில் அமர்ந்து நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊதியத்தில் பிடித்தம் செய்த தொகையை தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு உடனடியாக கட்ட வலியுறுத்தினர். 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் லோகோ வெளியிடும் நிகழ்ச்சி நடந்தது. கலெக்டர் உமா, அமைச்சர் மதிவேந்தன், திமுக MP ராஜேஷ்குமார், நாமக்கல் MP மதேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு லோகோவை வெளியிட்டனர். விருதுநகர் மாவட்ட 25வது கலெக்டராக சுகபுத்ரா பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் 2017ஆம் ஆண்டு IAS பிரிவை சேர்ந்தவர். முதலில் 2018ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பயிற்சி கலெக்டராக நியமிக்கப்பட்டார். திருநெல்வேலியில் மாநகராட்சி கமிஷனராக இருந்தவர். தற்போது விருதுநகர் கலெக்டராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நாமக்கல் கலெக்டர் உமா சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் அவரை கலெக்டர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். அப்போது அங்கு வந்த திருநங்கைகள் பலர் தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நீங்கள் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தியதுடன் பிரிய மனமின்றி கண்ணீர் விட்டு அழுதனர். இதை பார்த்த கலெக்டரும் அழுதார். பின் திருநங்கைகளுக்கு ஆறுதல் கூறி செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இந்த காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. கொரோனா தொற்று வீரியம் இல்லாததால் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதேபோல் வீரியம் இல்லாததால் கொரோனா தொற்று வந்தாலும் 2 அல்லது 3 நாட்களில் சரியாகிவிடும் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளை தரிசித்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 72,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,070 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தூத்துக்குடி சத்யா நகர் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 2 கிலோ 700 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அருண் சுனை முத்து, ராஜ்குமார், மாரிலிங்கம், சன்னத் பெருமாள் ஆகிய 4 பேரை கைது செய்து 2 டூ வீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் 21 வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுத்த வழக்கில் சென்னையைச் சேர்ந்த பெண் IT ஊழியர் ரினே ஜோஸ்ரிட்டா கைது செய்யப்பட்டார். தனது காதலை ஏற்காத சக ஊழியரை பழிவாங்குவதற்கு இதனை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பாணாவரத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் வயது 42 தனியார் நிறுவன தொழிலாளி. கடந்த 21ஆம் தேதி இவரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. விசாரணையில் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வந்த தனது மனைவியின் சகோதரி மகளை கணவருடன் சேர்த்து வைக்க பாலகிருஷ்ணன் முயன்றுள்ளார். இதனால் ஏற்பட்ட பிரச்சினையில் அவர் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. கொலை செய்த முருகேசன், மோகன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 3 வரை தேடுகின்றனர். இது ஒரு சிறந்த பயணம். என் தோளில் மூவர்ண கொடி உள்ளது என க்ரூ டிராகன் விண்கலத்திலிருந்து இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மனித விண்வெளி திட்டத்தில் ஒன்றாக இறங்குவோம். பல வருடங்களுக்கு பிறகு நாம் மீண்டும் விண்வெளியை அடைந்துள்ளோம். ஒவ்வொரு இந்தியரும் இந்த பயணத்தின் பகுதியாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டக்கெட் 149 ரன்களும், கிராவ்லே 65, ஜோ ரூட் 53, ஸ்மித் 44 ரன்களும் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என முன்னிலை பெற்றது.
இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்தது குறித்து இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் விளக்கமளித்தார். இந்த போட்டியில் நாங்கள் பல கேட்சுகளை தவறவிட்டோம். அது மட்டுமின்றி கீழ்வரிசை வீரர்கள் பெரிய அளவில் ரன்கள் சேர்க்கவில்லை. இந்த 2 விஷயங்களால் நாங்கள் தோல்வியடைந்தோம் என கூறினார். ஐசிசி டெஸ்ட் பேட்டர்கள் தரவரிசையில் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் 4வது இடத்திலும், ரிஷப் பண்ட் 7வது இடத்திலும், சுப்மன் கில் 20வது இடத்திலும், KL ராகுல் 38வது இடத்திலும் உள்ளனர். பல ஆண்டுகளாக சினிமாவில் போராடி வந்த நடிகர் விக்ரமிற்கு அடையாளம் தந்த படம் 1999 வெளியான சேது. பாலா இயக்கிய முதல் படம் இது. அபிதா, சிவகுமார், ஸ்ரீமன் உள்ளிட்டோர் நடித்தனர். விநியோகஸ்தர்களால் ஆரம்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட படம் பின்னர் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு தேசிய விருது வரை சென்றது. இப்படம் வெளியாகி 25 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் டிஜிட்டலுக்கு மெருகேற்றப்பட்டு மீண்டும் ரிலீஸ் ஆகப் போகிறது. விரைவில் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட உள்ளது. ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண், கியாரா அத்வானி நடிப்பில் வெளியான கேம் சேஞ்சர் படம் தோல்வியை சந்தித்தது. இது பற்றி இப்பட தயாரிப்பாளர் தில்ராஜு கூறும்போது, எனது திரைப்பயணத்தில் ஷங்கர் போன்ற பெரிய இயக்குநர்களுடன் பணியாற்றியதில்லை. கேம் சேஞ்சர் படம் தான் எனது முதல் தவறான முடிவு. இந்த படத்தின் எடிட்டர் கூறியது போன்ற படத்தின் காட்சிகள் 7.5 மணி நேரம் இருந்தது. ஒரு படம் சரியாக நடக்காத போது அதை சரி செய்வது தயாரிப்பாளரின் பொறுப்பு. இது மாதிரியான ஒரு படத்துக்கு முதலில் பச்சை கொடி காட்டியிருக்க கூடாது என தெரிவித்துள்ளார். தனுஷ் நாயகனாக நடித்து கடந்த வாரம் வெளியான குபேரா படம் 4 நாட்களில் 100 கோடி வசூலை கடந்துள்ளது. சேகர் கம்புலா இயக்கிய இப்படத்தில் நாகார்ஜுனா, ராஷ்மிகா ஆகியோரும் நடித்தனர். இதற்கு முன் தனுஷின் ஹிந்தி படமான ராஞ்சனா முதல் 100 கோடி வசூலை பெற்றது. அதன்பின் திருச்சிற்றம்பலம், வாத்தி, ராயன் ஆகிய படங்களும் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்தன. இப்போது குபேரா 5வது 100 கோடி படமாகியுள்ளது. ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் சமீபத்தில் அளித்த பேட்டி, ஒவ்வொரு மொழி திரைப்படத்திற்கும் தனித்துவமான பலம் இருக்கிறது. தென்னிந்திய திரைப்படங்கள் இந்திய கலாச்சாரத்தை அதிகம் பிரதிபலிக்கின்றன. ஹிந்தி சினிமாவில் இந்திய கலாச்சாரத்துடன் வேரூன்றிய படமாக ஜங்கல் ரிலீஸ் ஆனது. அந்த வகையான படங்கள் இப்போது ஹிந்தியில் அரிதாகிவிட்டது. பணம், வியாபாரத்தால் ஹிந்தி படங்களை உருவாக்குபவர்கள் பூர்வீக பார்வையாளர்களின் தொடர்பை இழந்துள்ளனர் என்றார். மறைந்த இயக்குனர் கே. பாலச்சந்தர் மூத்த மகன் மறைந்த கைலாசத்தின் மனைவி கீதா இப்போது சினிமாவில் பிஸியான குணச்சித்திர நடிகையாக வலம் வருகிறார். இவர் கதையின் நாயகியாக நடித்த அங்கம்மாள் என்ற படம் நியூயார்க் திரைப்பட விழாவில் சிறந்த படமாக தேர்வாகியுள்ளது. விபின் ராதாகிருஷ்ணன் இயக்கிய இந்த படம் எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய கோடித்துணி என்ற சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்டது. ஏற்கனவே மும்பை, கேரளா திரைப்பட விழாவிலும் இந்த படம் திரையிடப்பட்டு பாராட்டுகளை பெற்றது. சினிமா பிரபலங்கள், குறிப்பாக நடிகைகள் எக்ஸ், இன்ஸ்டா போன்ற வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கின்றனர். அவ்வப்போது சில விஷமிகள் அவர்களின் தளங்களை ஹேக் செய்வதும் நடக்கிறது. இந்நிலையில் நடிகை ஸ்ருதிஹாசன் தனது இன்ஸ்டாவில், எனது எக்ஸ் அக்கவுண்ட் ஹேக் ஆகியுள்ளது. அதில் இருப்பவை நான் பதிவிட்டது அல்ல. அந்த பக்கத்தை மீட்கும் வரை யாரும் பதில் கருத்து போட வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார்.